ஆர்யாவுடைய ஆக்டிங்கில் இப்போ ஒரு மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கா. மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆக்டிங்கில் சார்பட்டாவுடைய 2வது பக்கம் வெயிட்டிங்கில் இருக்கா. அதை தொடர்ந்து இப்போ ஒரு மூவியோடைய பூஜை கம்ப்ளீட் ஆகியிருக்கா. திருச்செந்தூர் கோயிலில் இந்த மூவியோடைய பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரன் பேபி ரன் மூவியை டைரக்ஷன் பண்ணியிருந்த சியான் கிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. எம்புரான் லூசிஃபர் மூவி எல்லாத்தையுமே ரைட்டிங் பண்ணியிருந்தா முரளி கோபி அவர்களும் இந்த மூவியில் ஜாயினிங் ஆகியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ரன் பேபி ரன் மூவி ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவி. ஆனால் லூசிஃபர் மூவியாக இருக்கட்டும், எம்புரான் மூவியாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவி. அந்த மூவியில் ரைட்டிங் பண்ணியிருந்தால் முரளி கோபி அவர்கள் இந்த மூவியில் ஜாயினிங் ஆகியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒரு பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வரும்னு நினைக்கிறேன். ஜியான் கிருஷ்ணனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரன் பேபி ரன் மூவியவே பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அந்த மூவியவே நகர்த்திருப்பார். கண்டிப்பாக இந்த ஆர்யாவை வச்சு மேக் பண்ணுற இந்த மூவியும் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஆர்யாவுக்கு இப்போ நிறைய மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. அதில் சார்பட்டாவுடைய 2வது பக்கத்துக்கு ரொம்ப பெரிய